எல்லாம் அல்ல பகவான் பாதம் பணிந்து சிறப்பான ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த ஆலய நிர்வாகத்திற்கு நன்றி கூறி மலரும் பாரதத்தை மலர வைப்பது ஆண்கள் தான் என்று ஆணித்தரமாக கூறி அமர்ந்திருக்கின்ற இனதனி தலைவர் அவர்களே, என்னதான் கூக்குரல் இட்டாலும் வெற்றி பெற முடியாது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற எதிரணி தலைவர் அவர்களே, இனிமேல் பேச வேண்டுமா இல்லது மேடையிலே பின்னோக்கி இறங்கி ஓடிவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற எதிரணி பேச்சாளர் அவர்களே, என்னதான் தீர்ப்பு கூறுவது என்று தெரியாமல் கதிகலங்கி போயிருக்கின்ற நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த தேசிய பறவை அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. என்னது? மயில். மயில் தான். அது ஆண்மயிலா பெண்மயிலா? ஆண்மயில் தான். ஏன் ஆண்மயில தேசிய பறவை வச்சாங்க தெரியுமா? நீங்களே சொல்லுங்களா. இந்த பெண்மயில தேசிய பறவை வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலங்க, இந்த பாரதம் இன்னும் கிலோட்டு தான் போயிருக்காங்க, கண்டிப்பா மேல் நோக்கி போயிருக்கவே செய்யாது. அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு, தேசிய பறவை ஆண்மையில வச்சாதான் இந்த பாரதமானது உயர்ந்த நிலைக்கு போகும் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா, ஆண்மையில் தானே தொகை விரிச்சு ஆடும் இல்லையா? இல்ல நடுவர்களே, அப்படி கிடையாது. ஆண்மையில, அதாவது ஆண்களாலதான் இந்த பாரதத்தை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று அன்றைக்கு இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. மயிலா கொண்டு போகும். ஆண்கள் ஆண்கள் அதனாலதான் ஆண்மையில வச்சாங்க. காட்டுக்கு ராஜா யார் தலைவரா? எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. சொல்லுங்க. தர்மத்துக்கு கூட போயிட்டு வந்தீங்களா? அந்த மயில தான் நான் வளர வைக்க போகுதான்னு கேக்குறேன். நடுவர்களே, கல்யாண வீட்டுல சாப்பிடுகின்ற போது ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுல ஏதாவது ஒரு பெண்கள் வளர்ந்து பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல. இல்லை, கண்டிப்பாக இல்லை நடுவர்களே. அவர்களுடைய மேக்கப் வந்து கலையக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மூலையில போய் ஒழிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பின்னாடி இருக்காங்க பாருங்க, ஆண்மகங்கள் எவ்வளவு சோர்வா இருக்காங்க. அவர்கள் தான் நடுவர்களே கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்துட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பா நீங்க ஆண்கள் பக்கம் தான் தீர்ப்பு கூறுவீங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல நடுவர்களே, இங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா? ஆண்களை விடைக்கு அதிகமா இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது? பெண்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னு தோணுது. அதான் ஏன்னு கேட்டேன். கூட்டிட்டு வரல, நீங்களே சொல்லுங்க. தெரியல. அதாவது இதுல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இங்க வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்மகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் இன்னைக்கு லேட்டா தான் வருவேன், காலையில தூக்கம் லேட்டா தான் எழும்புவேன், காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது கணக்கா எல்லாமே டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு ஆண்களை வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு வந்துருக்காங்க, தெரியுமா? அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி நலவர்களை பாரதத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல? ஆண்களை சமைக்க சொல்றீங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அப்ப வீட்டுல நீங்க தான் சமைக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை நலவர்களே, சமைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த பெண்கள் இங்க வந்து இருக்காங்கன்னா அவங்க ஆண்மகள் மனசு வச்சதாலதான் இங்க வந்து இருக்காங்க. மனைவி இதெல்லாம் சொல்லி அனுப்புனாங்களா? ஏன்னா மனைவி சொல்லி அனுப்பல நடுவர்களே. அது மட்டும் இல்ல நடுவர்களே, 2 குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, இங்க இவ்வளவு பெண்கள் இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பெண்கள் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்ல மனசே கிடையாது. ஒரு ஆண்மகன் வந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு பாருங்க, எவ்வளவு நல்ல மனசு இல்லை. அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி நடுவர்களே? உனக்கு அப்பா இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாரு. அந்த பையன் சொன்னா, எனக்கு அப்பா இப்ப மாடு மேய்க்கிறாரு சார் அப்படின்னு. உடனே பக்கத்துல இருக்க பையன் கேட்டான், இந்த சார்கிட்ட இருந்து படிச்சா நம்ம மாடு மேய்க்கலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுப்பி ஜன்னல் வழியா குதிச்சு ஓட்டிட்டான். யோசிங்க நடுவர்களே. அது மட்டும் இல்ல நடுவர்களே, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க, இதுல யாரு விட்டு கொடுத்து போறது? நான் தான் விட்டு கொடுக்கணும். தெரியுதுல நடுவர்களே? சாப்பாடு கிடைக்காது. இல்லை நடுவர்களே, சாப்பாடு பிரச்சனை இல்லை. இந்த குடும்பம் நல்ல ஆரோக்கியமா போனோம் அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்து, இந்த ஆண்கள் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்ல, அவங்களாலதான் இந்த பாரதத்தை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போக முடியும். அதனாலதான் இந்த ஆண்மகங்கள் வந்து விட்டு கொடுத்து போறாங்க. அது மட்டும் இல்ல நடுவர்களே,
நம்ம நிறைய பேர் சொன்னாங்க, எதிரணி தலைவர் பேசிட்டு போனாங்க, பெண்கள் தான் எல்லாமே செய்யறாங்க அப்படின்னு. ஒரே ஒரு கேள்வி, இந்த நாட்டுல எத்தனையோ அணைகள் இருக்கு இல்லையா? குடிநீர் பஞ்சத்தை போக்குறதுக்கு எத்தனையோ அணைகள் கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? ஏதாவது ஒரு அணை பெண்கள் கட்டினாங்களா? சொல்ல முடியுமா அவங்களால? இல்ல. ஏன்னு தெரியுமா? அவங்களுக்கு குறுகிய புத்தி. ஆனா இந்த ஆண்மகங்கள் அப்படி இல்லை நடுவர்களே. வருங்கால சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு பல அணைகளை இன்றைக்கு கட்டி வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிதானே? ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க. நடுவர்களே கவனிங்க, ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க. எத்தனை பெண்கள் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பெண்கள் போராட்டம் பண்ணதை பாத்தீங்களா? ஆனா இந்த ஆண்மங்களை என்ன செய்யறாங்க? இந்த பிரச்சனை நமது ஊர்களில் நடந்துடக்கூடாது, நம்ம வீட்டு பெண்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக தெருவில் இறங்கி போராடுறாங்க. இப்ப யோசிங்க நடுவர்களே, யார் பாரதம் நல்ல நிலைக்கு போனேன்னு நினைக்கிறாங்க? நடுவர்களே அது மட்டும் இல்ல, நம்ம எதிரணியில இருக்காங்கல்ல ரஜிதா, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் காலையில போயிருந்தேன். போனதான் எனக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்படி சீனி இருக்கு பாத்தீங்களா, சீனி அப்படியே வாரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் என்னதான் காலையிலே சீனி சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு வந்தாங்க, ஒரு கப்பு பால் அப்படியே குடிச்சிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகல, அப்படியே இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நானும் எங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சா அப்படின்னு நினைச்சேன். அப்ப கேட்கிறேன், எதுக்கு நீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு. அப்பதான் சொல்றாங்க, இல்ல சீனியும் பால மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அவங்க பாருங்க, எதிரணியில பெண்களை பத்தி பேச வந்திருக்காங்க. அந்த பக்கமா வாசல் இருக்கு, அப்படியே பின்னாடி ஓடி போய் சொல்லியிருக்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நம்ம எதிரணி தலைவர் ராதாகிருஷ்ணன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போனேன். சோகமா அப்படியே வாசல்ல நாடியில கை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாரு. ஏன் சார், என்னதான் பிரச்சனை, வீட்டுல எதுவும் சண்டையா அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாரு, இல்ல சார், வீட்டுல முன்னாடி எல்லாம் நான் தனிமையில இருக்கும்போது கரண்ட் பில்லு கம்மியா தான் வந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பல 1000 தாண்டி போகுது அப்படின்னு. நான் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்ல, என் பொண்டாட்டி 24 மணிக்கு ஒரு சீரியலே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாரு. இல்ல, உங்க வீட்டு பிரச்சனைனால எல்லாருக்கும் வீட்டுக்கு நீங்க போறீங்களா? இல்ல நடுவர்களே, இது அவரு எதிரணி தலைவருடைய வீட்டுல நடந்த பிரச்சனை. நீங்க எல்லாருக்கும் வீட்டையும் போறேன்னு சொல்றீங்களா, அதான் கேட்கறேன். ஆமா, கண்டிப்பா நடுவர்களே, உங்க வீட்டுக்கும் வந்திருக்கேன், அவங்க எதிரணி தலைவர் வீட்டுக்கும் போயிருக்கேன். அப்போ அவங்க பெண்கள் பேச வந்திருக்காங்க பாருங்க. அப்ப எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி நடுவர்களை இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும்? கண்டிப்பாக ஆண்மகளால் தான் இந்த பாரதத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். அது மட்டும் இல்லை நடுவர்களே, எதிரணி தலைவர் பேசும்போது சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் காலையிலே எழும்பி வீட்டுல கோலம் போடுவாங்க அப்படின்னு. ஆனா இந்த ஆண்மங்கள் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா? காலையில எழும்பி சாணி தெளிச்சு வீட்டுல உள்ள சமையல் வேலையை முடிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு வேலையை போயிருப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவங்க தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி காலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உட்கார்ந்து கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. உங்க வீட்டுல தான் செய்யறீங்களோ? இல்ல நடுவர்களே, எங்க வீட்டுல என்ன பொண்டாட்டிக்கு அந்த பழக்கம் இல்லை, அந்த நல்ல பழக்கம் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட பெண்களால் எப்படி நடுவர்களை பாரதத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும்? அது மட்டும் இல்ல நடுவர்களே, ஆண்கள் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிரணி தலைவர் பேசிட்டு போனாரு. ஒரு 2 வாரம் இருக்கேன்னு நினைக்கிறேன், பக்கத்து ஒரு மத்திக்கோட்ல ஒரு பிரச்சனை. ஒரு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, குடி போதையில ஒரு ஓரத்துல இருந்த ஒரு ஆண்மகனை இடிச்சு தூக்கி விட்டுட்டு அப்படியே காரை பல்ட்டி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப யாரை குற்றம் சொல்றது நடுவர்களே? ஒதுங்கி ஆண்மகனை குற்றம் சொல்வதா, இல்லை குடிபோதையில் வந்த அந்த பெண்ணை குற்றம் சொல்வதா? சிந்தித்து பார்க்க வேண்டிய நடுவர்களை குறித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல நடுவர்களே, இந்த காவல் தெய்வம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? யார் இருக்காங்க காவல் தெய்வமா? நீங்களே சொல்லுங்க. தெரியாத நடுவர்களே? எங்க எல்லா இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மாடன் சாமி தான் காவல் தெய்வமா இருப்பாங்க. ஒரு ஆண். ஏன் இந்த பெண்களை நிப்பாட்டல தெரியுமா? இவங்களை நிப்பாட்டி இருந்தாங்கன்னா இவங்களே தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் காவல் தெய்வமா மாடன் சாமியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதனால நடுவர்களே, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தீர்ப்பை மாற்றி கூறக்கூடாது. நீங்கள் தீர்ப்பை மாற்றி கூறிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா நடுவர்களே? தெரியுமா? பக்கத்துல பெருங்குளம் ஒன்று இருக்குது பாருங்க, அண்ணன்மார்கள்லாம் வரிசையா பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. தீர்ப்பை மாத்தி சொன்னீங்கன்னா அப்படியே தூக்கி குளத்துல கொண்டு போட்டுருவாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும்
பாரதத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது ஆண்களே 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 என்று நீங்கள் தீர்ப்பு கூற வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வளரும் பாரதத்தை மலர வைப்பது ஆண்களே என்று அருமையான கருத்துக்களை கூறியிருக்கிறார். அடுத்ததாக பெண்களே வளரும் பாரதத்தை மலர வைப்பது என்பதை எடுத்துரைக்க வித்யாபூஷன் ரெஜிதா அதிபன் ராஜ் அவர்களை அழைக்கிறேன்.